ஹலோ எவ்ரிவன், ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் சைட்டில் ஒரு நோட்டீஸாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் நமக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது எப்போன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ June 5 June 23 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்படிங்கிறது இந்த கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் மட்டும் நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் நடக்கும். அண்டர் கிராஜுவேட்டை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த நோட்டீஸில் கொடுக்கல. ஸோ Sen 05 அதாவது கிராஜுவேட் அப்ளிகேஷன்ஸை பற்றி மட்டும்தான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ண மாதிரியே அந்த எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஜூன் ஜூலையில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், June 5 எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 45 days நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? ஸோ எங்கேயுமே டீவியேட் ஆக வேணாம். அதில் ஒரு ஃபஸ்ட்டு 30 days அட்லீஸ்ட் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் டாப் ஸ்கோர் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. ஸோ எக்ஸாம் வந்து June 5 வருது, எனக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போலாம் எதுவும் பயப்படாதீங்க. நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சின்னதாக உங்களுக்கு கேப் கிடைக்கும் போது, ஸோ அதாவது ரிவிஷன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் ஒரு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத போடுங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு லைவ் மார்க் டெஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெலகிராமில் கன்வே பண்ணுறேன், சரியா? ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டீஸில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த SC/ST கேண்டிடேட்ஸோட ட்ராவலிங் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் கொடுத்துருவோம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து 4 days முன்னாடி வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு இருக்குல்ல, அதில் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும், ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லி 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 5th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அன்லாக்கில் இருக்கணும், ஸோ லாக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு ரொம்ப ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். ஸோ அது நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஒரே ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செய்யணும், சரியா? ஆதார் கார்டை இது வரைக்கும் யாராவது அன்லாக் பண்ணலை அப்படின்னா அதை அன்லாக் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வரக்கூடிய நோட்டீஸை மட்டும் நம்பர் தான். ஸோ இதுக்கு அன்ஆத்தரைஸ்டு சோர்ஸஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் நம்பி ஏமாந்தா அதுக்கு ஆர்ஆர்பி அப்படிங்கிறது பொறுப்பாகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ யாருமே எதுக்குமே ப்ரெஷர் ஆக வேண்டாம். ஸோ ரீசெண்டாக எனக்கு வரக்கூடிய மெசேஜஸ்லாம் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி தான் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஏன் முதல்ல ப்ரெஷர் ஆகுறீங்க? ப்ரெஷர் ஆகியே பாதி டைம் வேஸ்ட் ஆகுறீங்க. ஸோ ப்ரெஷர் ஆகாமல் உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. ஸோ என்னது? படிக்கணும், சரியா? நல்லா படிக்கணும். ஸோ படிக்கிறதுனா வெறும் படிக்கிறது மட்டும் ப்ராசஸ் கிடையாது. ஸோ படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போடணும், ஸ்ட்ரென்த் என்ன, வீக் என்னன்னு அனலைஸ் பண்ணணும், ஸோ வீக்கை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ராசஸை பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரியா? இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஸோ இதை பண்ணலை அப்படின்னா தான் நீங்கள் பயப்படணும். நம்ம கிளியர் ஆகுமா, கிளியர் ஆகாதா, கிளியர் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஸோ இந்த வருஷமும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேவையில்லாத நெகட்டிவான விஷயத்தெல்லாம் மைண்டில் போட்டுட்டு ப்ரெஷர் ஆகிக்கிறீங்க. ஸோ அதனால் எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ காமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ராசஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களால் கிளியர் பண்ண முடியும், சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.